நான் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் வந்து அல்லாவிடம் அடுத்த வருடம் முழுக்க நோன்பு நோற்பதாக நேர்ச்சி செஞ்சிட்டாராம். ஆனால் இப்போது முடியவில்லை. 15 வருஷம் ஆயிடுச்சு. இதற்கு என்ன பரிகாரங்கிறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அவர் நினைட்டாருன்னா உடம்பு சரியில்லைன்னு அந்த பிள்ளை மேலே உள்ள பாசத்தில் யாரெல்லாம் அதை குணமாக்குன்னு சொன்னால் 1 வருஷம் நோன்பு பேன்னு சொல்லிவிட்டார். 1 வருஷம்னா பெரும்பாலும் சாத்தியப்படாது யாருக்குமே. இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய அந்த நோயுடைய கடுமை பாதிப்பினால் இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலில் 1 வருஷம் வரைக்கும் 1 வருஷம் நோம்புன்னு சொல்லிவிட்டார். ஆனால் இப்போ 15 வருஷம் ஆகிடுச்சுன்னு அந்த 1 வருஷமும் வைக்கலை, நேர்ச்சி செஞ்சதை நிறைவேற்றலை. நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கஃபாரத்து நதிரி, நேர்ச்சை செஞ்சிட்டிங்கல்ல, செஞ்ச நேர்ச்சையை நீங்கள் செய்ய முடியலை, அப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்குரிய பரிகாரம் சத்தியத்தை முறிப்பதற்கு என்ன பரிகாரமோ அந்த பரிகாரம்தான். ரசூலுல்லாஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு கஃபாரத்துன் நதிரி கஃபாரத்துல் யமீன், நேர்ச்சைக்குரிய பரிகாரம் சத்தியத்திற்குரிய பரிகாரமாகும். அப்போ நீங்கள் ஒரு அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒன்று செய்கிறேன்ட்டீங்க, செய்யலை, அதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் தான் நேர்ச்சைக்கும்ட்டாங்க. அப்போ சத்தியத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னீங்கன்னா 5வது சூறாவில் 89வது வசனத்தில் இருக்கிறது. இப்போ கஃபாரத்து, நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பரிகாரம் என்பது இத்ஆமு அஷரத்தி மசாக்கீன், 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். நீங்கள் 1 வருஷம் நோன்பு வைக்க தேவையில்லை, முடியலன்ட்டிங்கள விட்டுருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இத்ஆமு அஷரத்தி மசாக்கீன், 10 உணவுண்டா ஒரு ஃபுல் டே. நம்ம நாட்டில் 3 வேளை, அரபு நாடு அந்த சில நாடுகள் 2 வேளை இருக்கும், 3 வேளைன்னு வச்சுக்கிறோங்க. இத்தாம அஷரத்தி மசாக்கின், 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். மின் அவுசத்தி மா துத்தைமூன் அகலிக்கும், உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் அளிப்பீங்கள சாப்பாடு, அதில் நடுத்தர சாப்பாடு. ஒரு நாளைக்கு பிரியாணி வாக்குவீங்க, ஒரு நாளைக்கு சாதா சோறு சாப்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு பழைய நடுத்தரமானது ஒன்று இருக்கும்ல. அதில் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நடுத்தரமானது எது என்று கணக்கிட்டு அந்த மாதிரி சாப்பாட்டில் ஒரு 10 பேர் கொடுக்க வேண்டும். 10 பேர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னேன், எல்லாம் நேர்ச்சை நான் நிறைவேற்றலை, எனக்கு செய்ய இயலை, என்னை மன்னிச்சிக்க, அதுக்கு பரிகாரமாக நான் ஒரு 10 ஏழைக்கு உணவு அளிச்சிட்றேன் அப்படின்னு அளிக்கிறது ஒரு கடமை இருக்குது. அவ் கிசுவத்தும், அல்லது அந்த 10 ஏழைகளுக்கு உடை ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ட்ரெஸ்ஸுன்னா ஒரு ஜோடி தான், மேலே ஒன்று கீழே ஒன்று, அதாவது மேலாடை ஒன்று கீழாடை ஒன்று, சட்டை ஒன்று வேஷ்டி ஒன்று, அல்லது சட்டை ஒன்று பேண்ட்டு ஒன்று, அப்படி ஏதோ ஒன்று. பொம்பளையாக இருந்தால் ஒரு மேலாடை ஒன்று கீழாடை ஒன்று அப்படி அடித்து கொடுத்துடணும். அவ் கிசுவத்தும், 10 பேருக்கு என்ன செய்யணும், ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க. அது அந்த சத்தியம் 1 வருஷம் நோன்பு வைக்கிறதுக்கு பதிலாக அதை செஞ்சிடணும். அவ் தஹரீரு ரகபத்தின், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இந்த காலத்தில் இல்லை, அடிமை கிடையாது உலகத்தில், இந்த பரிகாரம் செய்ய முடியாது. ஃபொமல்லம் எஜுது, அது அல்லாவே சொல்கிறோம், அந்த அடிமை இல்லாமல் போகும்னு அல்லாவுக்கு தெரியும்ல. ஃபொமல்லம் எஜுது, அடிமை கிடைக்கலன்னு சொன்னால் இப்போ சியாமு சலாசத்தி ஐயாமின், 3 நாட்கள் நோன்பு வைக்கணும். 1 வருஷம் நோம்புட்டீங்கல்ல, யாரில் 1 வருஷம் எனக்கு வைக்க முடியலை, நான் பரிகாரமாக 3 நோன்பு வைக்கிறேன், பரிகாரமாக நினச்சி வைக்கணும். நேர்ச்சை நோன்பு 1 வருஷம் அப்படி தான் நேர்ச்சை பண்ணினீங்க, ஆனால் செய்ய முடியலை. இப்போ என்ன செய்யணும், 3 நோன்பு வச்சிடணும். இதை வந்து பேணி கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறோம் 5:89. இதன்படி சத்தியத்துக்கு உள்ள இந்த பரிகாரத்தை நேர்ச்சையை முறிச்சிங்கன்னா அதுக்கு செஞ்சுருங்க. அவ்வளோதான் அதுக்குரிய பரிகாரம். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள கேள்விகளை வந்து அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.